ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம பிரான்ஸ் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதாவது வந்து 2 தக்காளிக்கு வந்து ஒரு 20 இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னோண்டு குட்டி புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் தண்ணியில். இப்போ 5 டீஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு அதில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி கட் பண்ணி இருந்ததை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ மூடி எடுத்து அது நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், சும்மா டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வாசனைக்காக பிடிக்கும்னா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ 1/2 கிலோ வந்து ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா அது வந்துட்டு அந்த கப்லேயே வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி எடுத்து அதையும் ஊற்றி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றி நல்லா, அதாவது தொக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம இறக்கிறலாம். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.